கண்களை மூடி கர்த்தருடைய வார்த்தைக்காக ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். தகப்பனே, இந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களோடு பேசுகிற தெய்வம் அப்பா, எங்கள் இருதயங்களை அறிந்த தேவன் நீர். எங்களுக்கான மன்னாவை கர்த்தர் இன்றைக்கு எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். அடியனை மறைத்து கர்த்தருடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தும். நான் அல்ல, எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பேசட்டும் அப்பா. கேட்கிறதற்கு எங்களுடைய இருதயங்களையும் செவிகளையும் கர்த்தர் திறந்தாலும் உணர்வுள்ளவர்களாய் வாஞ்சையுள்ளவர்களாய் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள ரிசீவ் பண்ணிக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. முதல் ஆராதனையில் துவங்கின அந்த வழக்கு சொல்லவத்தை வைத்து இரண்டாவது ஆராதனையும் துவங்க விரும்புகிறேன். வழக்கத்தில் ஒரு காரியம், ஒரு வார்த்தை அடிக்கடி நம்ம பிரயோகிக்கிறது உண்டு. எப்பொழுதெல்லாம் வாழ்க்கையை குறித்த சில காரியங்கள், சில சவால்கள் நமக்கு முன்பதாக இருக்கிறதோ அப்பையெல்லாம் நம்ம சொல்லுகிற அறிக்கையிடுகிற ஒரு வார்த்தை, வாழ்க்கை ஒரு போர்க்களம். வாழ்க்கை ஒரு போர்க்களம். ரெண்டு விதமாக சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க வாழ்க்கை நாடக. அது எப்போ நடக்கும்னா, எப்போ ரொம்ப நம்புனவங்க நம்மளை ஏமாத்துறவங்களோ அப்போ வெறுப்பில் என்ன வரும், வாழ்க்கை ஒரு நாடக மேடை, அதில் இவங்க இப்படி நடிக்கிறாங்க, நம்ம நாளைக்கு என்ன செய்ய போகிறோம், நம்ம நடிக்கிறத சொல்ல மாட்டோம், மற்றவங்க நடிக்கிறது. ஆனால் எப்பொழுதெல்லாம் சவால்கள் வருகிறதோ, எப்பொழுதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு போராட்டம் இருக்கிறதோ, எப்பொழுதெல்லாம் வாழ்க்கையில் நாம் கடக்க வேண்டிய, தாண்டி செல்ல வேண்டிய ஒரு அப்ஸ்டக்கிள், ஒரு தடை இருக்கிறதோ, அப்பையெல்லாம் நம்மையும் அறியாமல் நமக்குள்ள வருகிற ஒரு அறிக்கை, வாழ்க்கையே ஒரு போராட்டம் என்ன செய்யுது இருக்கு. ஹல்லேலூயா. இது எல்லாத்துக்கும் அட்டஸ்டேஷன் பண்ற மாதிரி ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஒரு பாடலை பாடியிருக்கிற வாழ்க்கை என்பது. ஆமா, நம்ம உலகத்தார் வேற பாட்டு பாடுவாங்க, அதுக்கு வேற பாட்டு வச்சிருக்காங்க, நிறைய பாட்டு வச்சிருக்காங்க. ஆனா நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் இல்லையா, அதனால நம்ம என்ன பாடுவோம், வாழ்க்கை என்பது போராட்டமே. நல்லதொரு இடி வெடிங்களை பாடினாங்கன்னு நினைக்கிறேன், பாஸ்டர் பாடினாங்கன்னு நினைக்கிறேன். வாழ்க்கை என்பது போராட்டான நல்ல போராட்டம். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, வாழ்க்கை என்பது போராட்டமான ஒன்று. அந்த இயல்பை நீங்களும் நானும் ஒரு நாளும் மறக்கவோ மாற்றவோ முடியவே முடியாது. ஹல்லேலூயா. நான் பல நேரங்களில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே, ரட்சிக்கப்பட்ட உடனே நம்ம என்ன விசுவாசிக்கிறோம் அப்படின்னா, இனிமே என் வாழ்க்கையில் பிரச்சனையே வராது. இதுவரைக்கும் என் பாதையில் நிறைய போராட்டங்கள் இருந்துச்சு பாஸ்டர், ஆனால் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நான் விசுவாசிக்கிற என் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை கூட என்ன செய்யாது, இருக்காது. ஏற்கனவே பல முறை தியானித்திருக்கிறோம், ஆனால் மறுபடியும் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நீங்கள் ரட்சிக்கப்பட்ட உடனே அப்படியே முள்படுக்கையாய் இருக்கிறது, ரோஜாப்பூ படுக்கையாய் மாறுவது அல்ல. இங்கேயும் போராட்டம் இருக்கு. ஆனா என்ன வித்தியாசம்னா, உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, இந்த போராட்டத்தில் தேவன் என்னை பலப்படுத்துகிறவர் ஆகையால் நான் எல்லாவற்றையும் எல்லா நேரங்களிலும் ஜெயிக்க கர்த்தர் எனக்கு கிருபை தருவார். வழங்கின ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பல நேரங்களில் இந்த போராட்டத்தை பார்த்து, நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற சவால்களை பார்த்து, நாம் எதிர்கொள்ள வேண்டிய சில நெருக்கங்களை பார்த்து நம்ம சோர்ந்து போகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், இல்ல, அவைகள் இயற்கையானவை. இந்த பூமியில நாம் வாழுகிற கடைசி நொடி வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில பல சவால்கள் என்ன செய்யும், வந்து கொண்டே இருக்கும். ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் நம்மை ஜெயிக்க பண்ணுகிற தேவன் உங்களோடு கூட என்னோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? உங்க பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, வாழ்க்கை போராட்டம் தான், ஆனா நீங்களும் நானும் அதில் ஜெயிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் முதல் சர்வீஸ்ல சொன்னேன், பல நேரங்களில் இந்த போராட்டத்தை விட்டு வழி விலகி இந்த அடிபட்டு கடந்தவரை பார்த்து ஆசாரியரும் லேவியனும் என்ன செஞ்சாங்களாம், நமக்கு எதுக்குப்பா வம்பு, அவர் ஒரு பாட்டுக்கு என்ன செய்யட்டும், இருக்கட்டும், நம்ம வேலையை பார்த்துட்டு என்ன செய்வோம், போவோன்னு சொல்லி விலகி போனது போல பல நேரங்களில் நம்ம என்ன முடிவெடுக்கிறோம் தெரியுமா, நமக்கு எதுக்கு இந்த பிரச்சனை பாஸ்டர், நமக்கு எதுக்கு இந்த போராட்டம் பாஸ்டர், நம்ம எதுக்கு ஒரு சவாலை தேடி போகணும் பாஸ்டர், அதனால நமக்கு கிடைச்சது போதும்னு இருக்கிறத வச்சு என்ன செய்யலாம், வாழலாம். ஆனா ஒரு நாளும் வாழ்க்கை அதற்கான அனுமதியை நமக்கு கொடுப்பது இல்லை. நீங்கள் வேண்டாம் வேண்டாம் என்றாலும் அவைகள் வேண்டும் என்று உங்களை தேடி என்ன செய்யும், வரும். எத்தனை பேர் அதை அனுபவிச்சிருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஐ டாக் அபவுட் ரியாலிட்டி. நான் நடைமுறையை பேசுகிறேன். நான் இந்த பஞ்சாயத்தையே வேணாம் பாஸ்டர், இங்க போனாதான் இந்த பிரச்சனை வருது, அவங்க கிட்ட பேசினாதான் இந்த தொந்தரவு வருது, அல்லது இந்த காரியத்தை செஞ்சாதான் இந்த பாடு வருது, அதனால நான் அதை செய்யவே மாட்டேன் பாஸ்டர்னு ஒதுங்கி கண்ண மூடி இருந்தாலும் அவைகள் கண்ணுக்குள்ள என்ன செய்கிறது, வருகிறது. அவைகள் ஒரு நாளும் தவிர்க்க முடியாது. எனவே ஒருவேளை இதுவரைக்கும் எஸ்கேபிசம் சொல்லுவாங்க, அது என்ன சொல்லுவாங்க, எஸ்கேபிசம் அப்படின்னா தப்பிச்சு ஓடுறது. எனக்கு வேணாம்ப்பா, நம்மளால அதை செய்ய
முடியாது. ஒருவேளை அப்படிப்பட்ட மனநிலையில் இருப்போமே ஆனால் இந்த காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தைக்கு போகிறதுக்கு முன்பதாக நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, நான் விலகி போவதற்காக அல்ல, நான் போராடி மேற்கொள்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்களும் நானும் போராடுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு மெடலுக்கு மெடல் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், குவிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் வாங்கின மெடல்லாம் அப்படியே வீட்டில் என்ன செஞ்சிருப்போம், வச்சிருப்போம். அந்த கப்பு வாங்கியிருப்பாங்க, அது எல்லாத்தையுமே அப்படியே நம்ம வீட்டில் வச்சிருப்போம். அதெல்லாம் பார்க்க பார்க்க நமக்கு எப்படி இருக்கும், சந்தோஷமா இருக்கும். எதுக்காக நம்ம பிள்ளைங்க வாங்கினதெல்லாம் வச்சிருக்கோம்? சில நேரங்களில் பெற்றோரை கூப்பிட்டு இந்த மெடல் எதுக்காக வாங்கினான்னு கூப்பிட்டு என்ன செய்யாது சொல்ல தெரியாது. அது வாங்கினாங்க பாஸ்டர், எதுக்கு வாங்கினாங்கன்னு என்ன செய்யலை தெரியலை அப்படின்னு இருக்கும். ஆனாலும் அது வீட்டுக்கு முன்னாடி டிஸ்பிளேல என்ன செய்யணும், இருக்கணும். ஷோகேஸ்ல அதுக்குன்னு ஒரு முக்கியமான இடத்தை என்ன செஞ்சிருக்கிறோம், கொடுத்துருக்கிறோம். எதற்காக அதை கொடுத்துருக்கிறோம் அப்படின்னா, என் பிள்ளைகள் போராடி என்ன செஞ்சிருக்கிறாங்க, பிள்ளைங்க போராடி ஜெயிக்கணும்னா மட்டும் என்ன செய்யணுமா, போ பார்ட்டிசிபேட் பண்ணு, சும்மா என்ன செய்ய விளையாடு. நான்லாம் பாப்பாவுக்கு சொல்றது உண்டு, நீ பிரைஸ் வாங்குற இல்லையோ போய் பார்ட்டிசிபேஷன் என்ன செஞ்சிரு பண்ணிரு. அவங்களெல்லாம் நம்ம உசுப்பேத்துறோம். ஆனா நமக்கு ஒரு சவால் வந்தா, நமக்கு ஒரு போராட்டம் வந்தா நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன ஜெபம் பண்றோம், ஆண்டவரே நான் அப்படியாக விலகி. ஆண்டவர் சொல்றார், இல்ல நீ களத்துல இறங்கி போராடு. காரணம், இன்றைக்கு செய்தியின் தலைப்பு என் கைகளை யுத்தத்துக்கு பழக்குவிக்கிற தேவன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. வாசிக்கலாமா வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை? 2 சாமுவேலின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 35வது வசனம். 2 சாமுவேல் 22வது அதிகாரம் அதன் 35வது வசனம். ஆமே. நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை திரும்ப ஒரு முறை வாசிக்கலாமா? நிறுத்தி சத்தமா என்னோட சேர்ந்து வாசிங்க. வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்துக்கு பழக்குவிக்கிறார். சொல்லுங்க, என் கைகளை யுத்தத்துக்கு பழக்குவிக்கிறார். அப்படி 2 கையை அப்படி வச்சு, 2 கையை அப்படி நல்லா பைசப்ஸ் காமிக்கிற மாதிரி இப்படி வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். என் கைகளை யுத்தத்துக்கு பழக்குவிக்கிறார். சிலருக்கு கையை இப்படி தூக்குறப்ப என்ன செய்யுது, வலிக்குது பாஸ்டர், இதுக்கே வலிக்குது பாஸ்டர், என் கையை எப்படி யுத்தத்துக்கு? தைரியமா சொல்லுங்க, என் கைகளை யுத்தத்துக்கு பழக்குவிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த வாழ்க்கை என்கிற போராட்டத்தில் நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் ஜெயிக்கும்படியாய் உங்களையும் என்னையும் ட்ரெயின் பண்ணுகிற, பயிற்றுவிக்கிற ஒரு தேவன் நம்மோடு கூட என்ன செய்கிறார், இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த என் கைகளை யுத்தத்துக்கு பழக்குவிக்கிறார். இதை ஒரு 3 பகுதியா நம்ம பிரிச்சு இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் we'll get into the message. நல்லா கவனிங்க. என் கைகளை சொல்லுங்க, என் கைகளை. வேதத்துல சில இடங்களில் பார்த்தா ஆண்டவர் சொல்றாரு, நீ கையையும் தூக்க வேணாம், காலையும் தூக்க வேணாம், சில நேரங்களில் வாயை கூட என்ன செய்யாத, திறக்காத, நீ சும்மா இரு, நான் உனக்காக. வசனம் சொல்லுது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக. இன்னொரு இடத்துல வசனம் சொல்லுது, நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை. நல்லா கவனிங்க. சில யுத்தங்களில் ஆண்டவர் என்ன பண்றார் தெரியுமா, நமக்காக அவர் யுத்தம் பண்ணுகிறார். ஆனால் சில சூழ்நிலைகளில் நம் மூலமாய் அவர் யுத்தம் பண்ணுகிறார். புரிஞ்சவங்க மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சில இடங்களில் ஆண்டவர் சொல்றாரு, you don't speak any word, நீ ஒரு வார்த்தை கூட பேசாத, நீ ஒன்றும் செய்யாத, நீ அதற்கு உன் செவியை சாய்க்காத, நீ அதன் மேல் உன் மனதை செலுத்தாத, நீ அதற்காக நான் என்ன செய்யணும் ஆண்டவரை, எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும், எப்படி நான் ரியாக்ட் பண்ணணும்னு கேட்காத, நீ எதுவுமே செய்ய வேணாம், உனக்கு என்ன நியமிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வேலையை மாத்திரம் நீ பார். காரணம், நான் உனக்காக என்ன செய்வேன். ஹல்லேலூயா. நீ போய் குழி வெட்ட வேண்டியதில்லை, அகழி வெட்ட வேண்டியதில்லை, நீ போய் கடல்ல இருக்கிற தண்ணியெல்லாம் மக்ல பக்கெட்ல மோந்து என்ன செய்ய வேண்டியதில்லை, ஊத்த வேண்டியது இல்ல. நீ போய் கத்தி எடுத்து பார்வோனின் சேனையோடு சண்டை போட வேண்டியது இல்ல. நீ செங்கடலின் அக்கறையில போய் நின்றுகொள், பார்வோனை அழிக்கிற வேலையை நான் என்ன செய்து கொள்வேன், பார்த்து கொள்வேன். ஆனா சில நேரங்களில் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ போ, நீ கையில கத்திய எடு, நீ கையில தீவெட்டியையும் மண்சட்டியையும் என்ன செய்ய எடுத்துட்டு நீ போ, நீ யுத்தம் பண்ணு, உன்னை பலப்படுத்துகிறவர் நான் அல்லவா. விளங்கின ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கம்ஃபர்டபுளா இருக்கு. எது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நமக்கு எப்படி இருக்கு, ஆண்டவரே நான் நின்று கொண்டு நீர் எனக்காக யுத்தம் பண்ணுவதை நான் என்ன செய்யணும். ஆமா ஆண்டவரே, நான் சும்மா இருக்கேன், நீங்க எனக்காக எக்ஸாம் என்ன செய்யுங்க, எழுதுங்க. ஆண்டவரே நான் சும்மா இருக்கிறேன், அதனால நீங்க பேப்பருக்கு வேல்யூவேட் பண்ற எங்களுடைய டீச்சர்ஸ் கண்களில் நல்ல மார்க் என்ன செய்வீங்க,
போட வைங்க. ஆண்டவரே நான் எதுவுமே பண்ண மாட்டேன், அதனால என் கணவருடைய இருதயத்தில் நீங்க என்ன செய்யுங்க. ஆண்டவரே நான் எதுவும் பண்ண மாட்டேன், அதனால என் மேனேஜருடைய இருதயத்தில் நீங்க என்ன செய்யுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நான் யுத்தம் பண்ண வேண்டிய இடத்துல நான் என்ன செய்வேன், ஆனா நீ யுத்தம் பண்ண வேண்டிய இடத்துல உன் மூலமா தான் நான் என்ன செய்ய முடியும், யுத்தம் பண்ண முடியும். விளங்குன ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதை தாங்க தாவீது சொல்லுகிறார், என் கைகளை யுத்தத்துக்கு பழக்குவிக்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சண்டைக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? அதுவே வேணாம் தான். நல்லா இந்த ஏதோ யூடியூப்ல பார்த்துட்டு அல்லது முதல் முறை வந்திருக்கிறவர்களை பார்த்துட்டு பாஸ்டர் ஏதோ புரட்சி படைக்க ஆள் சேர்க்கிறாரு போல வந்து சேர்த்து நம்ம போய் ஏதோ பண்ணப்போ அப்படி நினைச்சிடாதீங்க. நான் சொல்ற யுத்தம், நான் சொல்ற சண்டை, நான் சொல்ற போராட்டம் நம்முடைய வாழ்க்கையில் அனுதினம் ஏற்படுகிற போராட்டம். எத்தனை பேர் இதற்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஒருவேளை நீங்க அதை பார்த்து பயந்து வந்திருக்கலாம், ஒருவேளை உங்க தேவையை பார்த்து பயந்து வந்திருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய தடைகளை பார்த்து பயந்து வந்திருக்கலாம், சில வியாதிகளை பார்த்து பயந்து வந்திருக்கலாம், கடன் பாரத்தை பார்த்து பயந்து வந்திருக்கலாம், குடும்பத்தில் இருக்கிற சிக்கல்களை சூழ்நிலைகளை பார்த்து பயந்து வந்திருக்கலாம். இந்த காலை வேளையில முதல் அறிக்கையா நீங்கள் நானும் சொல்ல போறேன், ஆண்டவரே இனி அவைகளை பார்த்து நான் பயந்து அல்ல, விசுவாசத்தோடு என்னை யுத்தத்துக்கு பழக்குகிறவரின் துணையோடு அவைகளை நான் மேற்கொள்ள போகிறேன். கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது, யுத்தத்துக்கு, அதை தான் ஆரம்பத்தை சொன்னேன், யுத்தம் இட் இஸ் அன்அவாய்டபிள், அதை தவிர்க்க முடியவே முடியாது. ரெண்டு காரியங்களுக்காக யுத்தம் நடக்கிறதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ளலாம். முதலாவது காரியம், ஒரு காரியத்தை சுதந்தரிப்பதற்காகவும் நாம் யுத்தம் பண்ண வேண்டும். நான் சுதந்தரித்த ஒரு காரியத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் நான் யுத்தம் பண்ணியே ஆக வேண்டும். ஹல்லேலூயா. நான் ரிப்பீட் பண்ற பாருங்க, நான் ஒரு காரியத்தை சுதந்தரிப்பதற்காக அல்லது பெற்றுக்கொள்வதற்காக, நான் சம்பாதித்துக் கொள்வதற்காகவும் யுத்தம் பண்ண வேண்டும். நான் சம்பாதித்த பெற்றுக்கொண்ட காரியங்களை, ஆசீர்வாதங்களை நான் தவற விடாமல் தக்க வைத்துக் கொள்வதற்கும் நான் என்ன செய்ய வேண்டும், யுத்தம் பண்ண வேண்டும். வேதத்துல பார்க்கிறோம், கானானை சுதந்தரிப்பதற்கும் சண்டை நடந்துச்சு, சுதந்தரித்த கானானை தவற விடாமல் இருப்பதற்கும் ஆண்டவர் ஜனங்களை யுத்தத்திற்கு என்ன செய்தார், பழகினார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்குள்ள நடத்தி செல்லுகிறார், போரிடுகிறார், ஜெயிக்கிறார். இஸ்ரவேல் கானான் தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, கோத்திரங்களுக்கு என்ன செய்கிறார், பங்கிட்டு கொடுக்கிறார். நம்ம நினைக்கிறோம் அதோட சாப்டர் என்ன செஞ்சிருச்சு, முடிஞ்சிருச்சு. இப்ப கானான் யாருக்கு சொந்தமாயிருச்சு, இஸ்ரவேலுக்கு. இனி அவங்க ஆட்சி தான், இனி யாராலும் அவங்களை அசைக்க, அப்படிதான் நினைக்கிறோம். ஆனா நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள் இப்படி சொல்லுது பாருங்க. கானான் தேசத்தில் நடந்த சகல யுத்தங்களையும் அறியாதிருந்த இஸ்ரவேலராகிய அனைவரையும், நல்லா கவனிங்க, அவங்க இஸ்ரவேலர்கள் தான், அவர்கள் எகிப்திலிருந்து வந்தவர்கள் தான். ஆனா இந்த சந்ததிக்கு, இந்த தலைமுறைக்கு கானானை சுதந்தரிப்பதற்காக நடந்த எந்த யுத்தத்தை பத்தி அவங்களுக்கு என்ன செய்யாது, ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் வார், ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் பேட்டில் அவங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஹல்லேலூயா. எனவே அனைவரையும் சோதிப்பதற்காகவும் இஸ்ரவேல் புத்திரரின் சந்ததியாரும் அதற்கு முன் யுத்தம் செய்ய அறியாதிருந்தவர்களும் அவைகளை அறியும்படி பழக்குவிப்பதற்காகவும், என்னோட சேர்ந்து சொல்லுங்க, அறியும்படி பழக்குவிப்பதற்காகவும் கர்த்தர் விட்டு வைத்த ஜாதிகள். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னும் கானான்ல இருந்து எல்லாரும் என்ன செய்யல, துரத்தல. இன்னும் எல்லா ஜாதிகளையும் முற்று முடிய கானானிலிருந்து என்ன செய்யல, விலக்கவில்லை. கொஞ்சம் பேரை விட்டு வச்சிருந்தாராம். என்ன செஞ்சிருந்தாராம், கொஞ்சம் பேரை விட்டு வச்சிருந்தார். எதுக்கு தெரியுமா, இங்க ஒரு தலைமுறை இருக்கு, அந்த தலைமுறைக்கு முற்பிதாக்கள் சம்பாதித்து கொடுத்த கானான் தெரியும். ஆனால் அந்த கானானை தக்க வைத்துக் கொள்வதற்கு அவர்கள் யுத்தத்திற்கு பழக வேண்டும். விளங்குன ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். பல காரியங்களில் நீங்களும் நானும் போராடி தேவ சமூகத்தில் காத்திருந்து நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ தடைகளை தாண்டி, எவ்வளவோ சவால்களை தாண்டி நம்ம சம்பாதித்திருக்கிறோம். அது நம்முடைய குடும்பத்திற்கு உண்டான கனமா இருக்கலாம், நம்மை நம்பி கர்த்தர் கொடுத்த பொருளாதார ஆசீர்வாதமா இருக்கலாம், நமக்கு கர்த்தர் கொடுத்த சமாதானமா இருக்கலாம், நம்முடைய குடும்பங்களில் கர்த்தர் கொடுத்திருக்கிற ஐக்கியமா இருக்கலாம், நம்முடைய பிள்ளைகளா இருக்கலாம், நம்முடைய வேலையா இருக்கலாம். அவைகளை பெற்றுக்கொள்வதோடு மாத்திரம் யுத்தங்கள் ஓய்ந்து போவது இல்லை. அவைகளை தக்க வைத்துக் கொள்வதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும், யுத்தம் பண்ண வேண்டும். காரணம், பிசாசு ஒருத்தர் இருக்கிறான். அவனுக்கு வேலை என்ன தெரியுமா, நீங்க வாங்கிட்டீங்கன்னு உடனே பரவாயில்ல, ஜெயிச்சிட்டாங்க, கழுத்துல மெடல் போட்டாங்க அப்படின்னு கை தட்டிட்டு என்ன செய்ய மாட்டான், போக மாட்டான். தூங்கிக்கிட்டு இருக்கப்போ வந்து அந்த மெடல் அவுக்கிறதுக்கு என்ன செய்வான். சொல்ல எத்தனை பேருக்கு விளங்குது? ஹல்லேலூயா.
நம்ம பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை, நாம் பெற்றுக்கொண்ட சுதந்திரத்தை, நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளை அனுபவிக்க விடாமல் அனுதினமும் அதற்கான சவால்களை, தடைகளை கொண்டு வந்துகிட்டு என்ன செய்வான்? இருப்பான். பெற்றுக்கொண்டோம் என்று ஓய்ந்து விடாமல் பெற்றுக்கொண்டவைகளை தக்க வைப்பதற்கு நீங்கள் நானும் தேவ பலத்தோடு ஒவ்வொரு நாள் என்ன செய்ய வேண்டும்? போராட வேண்டும். கவலைப்படாதீங்க, ஆண்டவர் சொல்லுகிறாரு, அதற்கும் உன் கைகளை யுத்தத்திற்கு நான் என்ன செய்கிறேன்? பழக்குவிக்கிற தேவனாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியான வார்த்தையை தான் பார்த்தோம். பழக்குவிக்கிற தேவன். எப்படி செய்கிற தேவன் பாருங்க. தாவீதை ஆண்டவர் ராஜாவாய் இருக்கும்படி அபிஷேகம் பண்ணினார். யோசேப்பை எகிப்தின் மேல் அதிகாரியா இருக்கும்படிக்கு கர்த்தர் தரிசனத்தை வைத்தார். தாவீதை அழைத்த யோசேப்பை முன்குறித்த தேவன் அந்த அழைப்பிலும் அந்த தரிசனத்திலும் தன்னால் அழைக்கப்பட்டவர்களை தலை சிறந்தவர்களாய் நிறுத்தும்படிக்கு, the best person நிறுத்தும்படிக்கு தேவன் அவர்களை பழக்குவித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு இன்றைக்கு அந்த அழைப்பை பார்த்த உடனே பிரம்மாண்டம் வந்துருது. ராஜாவாய் இருக்கும்படிக்கு அழைத்தார், எகிப்தின் மேல் அதிகாரியாய் இருக்கும்படிக்கு அழைத்தார். ஆனா அந்த அழைப்புல நீங்களும் நானும் தலை சிறந்தவர்களாய் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். நான் விசுவாசிக்கிறேன், நான் விரும்புகிறேன், நான் ஜெபம் பண்ணுறேன். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு அழைப்பு கொடுத்துருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் நீங்கள் இருக்கிற ஊர்களில், நீங்கள் இருக்கிற தெருக்களில், உங்கள் குடும்பத்தில், இன் பர்டிகுலர் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கென்று ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். நாம் யாரும் ஆக்சிடென்டலாக பிறந்தவங்க இல்லை. நீங்களும் நானும் ஆக்சிடென்டலா இன்னொரு படி மேல போய் விசுவாசத்துல கர்த்தருக்கு முன்பாக இருந்து தைரியமாய் சொல்லுகிறேன், இன்றைக்கு இந்த இரண்டாவது ஆராதனைக்கு வந்திருக்கிற நீங்கள் யாரும் ஆக்சிடென்டலா யதார்த்தமா என்ன செய்யல, வரவில்லை. கர்த்தர் தம்முடைய அனாதி தீர்மானத்தின்படி உங்களை அழைத்து என்ன செய்ய வைத்திருக்கிறார்? உட்கார வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அந்த அழைப்பு உங்கள் மீது எந்த அளவுக்கு இருக்கிறது உண்மையோ அதே அளவிற்கு ஒரு உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த அழைப்பில் உங்களையும் என்னையும் தலை சிறந்தவர்களாய் விளங்க செய்கிற தேவன் நம்மை பழக்குவிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம செய்யற வேலையை ஏனோ தானோன்னு செய்யறதுக்காக நம்மளை ஆண்டவர் என்ன செய்யல, அழைக்கல. ஹல்லேலூயா. நீங்க கூட ஒரு முறைப்படுவீங்கன்னு விசுவாசிக்கிறேன். ஊழியத்திற்கு என்னை ஆண்டவர் அழைத்திருக்கிறாரே, ஆனால் ஏதோ இந்த ஊழியத்தை கடமையா ஏனோ தானோன்னு செஞ்சோம், ஏதோ கடமைக்காக செஞ்சோம், ஏதோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு செய்தோம் என்பதற்காக ஆண்டவரை என்ன செய்யல, அழைக்கவில்லை. எந்த நோக்கத்திற்காக இந்த ஊழியத்திற்கு கர்த்தரனை தெரிந்தெடுத்தாரோ, என்ன நோக்கத்திற்காக இந்த சபையில் போதகராய் கர்த்தரனை நியமித்தாரோ, அந்த நோக்கத்தை தலை சிறந்த ஊழியனாய் நிறைவேற்றும்படிக்கு என்னை தேவன் பழக்குவிக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது உங்கள் குடும்பங்களில், உங்கள் வேலை ஸ்தலங்களில், ஒருவேளை படிக்கிற பிள்ளைங்களா இருந்தால் நீங்கள் உங்களுடைய படிப்பில், உங்களுடைய குடும்பங்களில் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ல நீங்க பெஸ்டா இருக்கும்படி உங்களை பழக்குவிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் தானே செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? இவ்வளவு போராட்டங்கள், இவ்வளவு பொறுப்புகள், நாம் கையாள வேண்டிய இத்தனை சூழ்நிலைகள் நம் முன்னாடி இருக்கிறதுனால அவற்றிலிருந்து நம்மை மேற்கொள்ள பண்ணுகிற, அவற்றிலெல்லாம் நம்மை ஜெயிக்க பண்ணுகிற ஒரு பெஸ்ட் ட்ரெயினரை நீங்களும் நானும் இன்றைக்கு அறிந்து கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ட்ரெயினர் வந்துட்டார்னா அதுவே ஒரு கான்ஃபிடன்ஸ் தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஒரு பெஸ்ட் கோச் கிடைச்சிட்டாலே பாதி ஜெயிச்ச மாதிரி. பெஸ்ட் கோச் கிடைச்சிட்டாலே பாதி ஜெயிச்ச மாதிரி. காரணம், நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, என்னை அதற்கு பக்குவப்படுத்த இந்த ட்ரெயினர் ஆயத்தமாய் இருக்கிற. ஒரு உலக பிரகாரமான கோச், ஒரு உலக பிரகாரமான ட்ரெயினரே அப்படி ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுக்க முடியுமே, ஆனால் உன்னதத்திலிருந்து உங்களுக்காக எனக்காக ஒவ்வொரு நாளும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற, உங்கள் மீது என் மீது கண் வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிற, தம்முடைய பலத்தை நம் மூலமாய் கிரியை செய்ய வைக்கிற அந்த ட்ரெயினர் உங்களையும் என்னையும் எப்பேற்பட்ட போராட்டங்களையும் ஜெயிக்க வைக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ட்ரெயினர்கிட்ட நம்ம ஜாயின் பண்ணணும்னா இந்த ட்ரைனிங்கை குறித்த சில புரிதல்கள், சில அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் நமக்கு இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஒரு மியூசிக் கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி அல்லது ஒரு டிரைவிங் கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம போய் சொல்லுவோம், இது இப்படியெல்லாம் இருக்கும், நீங்கள் இதெல்லாம் பார்த்து நடந்துக்கணும், இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆயத்தம் என்ன செய்யணும், போகணும் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் நம்முடைய கைகளை யுத்தத்துக்கு பழக்குவிக்கிற தேவனிடத்தில் நீங்களும் நானும் நம்மை அர்ப்பணிக்க வேண்டுமே, ஆனால் we should know some of the attributes, அதனுடைய சில குணநலன்களை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ட்ரைனிங் என்பது ஏதோ ஒரு நாளைக்கு 1 மணி நேரம், காலையில் 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும், அப்புறம் 8 மணிக்கு முடிச்சிட்டோம்னா மறுபடியும் நீங்கள் போய் உங்களுடைய அன்றாட வேலைகளை பார்க்கலாம், மறுபடியும் அடுத்த நாள் காலையில் 7 மணிக்கு. அப்படி ட்ரைனிங் இது இல்லை. ஹல்லேலூயா. இந்த ட்ரைனிங் எப்போ நடக்கும் தெரியுமா? நீங்கள் தூங்குறப்பையும், இந்த ட்ரைனிங் நீங்கள் பைக் ஓட்டுறப்பையும், இந்த ட்ரைனிங் நீங்கள் கிளாஸில் ஸ்கூலில் உட்காந்துருக்கிறப்பையும்,
நடக்கும். இந்த ட்ரைனிங் நீங்க சமைக்கிறப்ப நடக்கும், நீங்க உங்களுடைய வேலைகளை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது நடக்கும். 24 மணி நேரமும் இந்த ட்ரைனிங் உங்களுக்குள்ள நசுந்துக்கிட்டே இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்கும். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை. அதெல்லாம் பார்ட் ஆஃப் த ட்ரைனிங். அதெல்லாம் அந்த 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 பயிற்சியின் பங்கு, அந்த பயிற்சியின் ஒரு அங்கம். ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருப்பார், நீ இதை பண்ணாத, இதை பண்ணு, இதை செய்யாத, இதை பண்ணு, நீ இதை எப்படி ட்ரை பண்ணி பாரு, நீ இதை பண்ணு, உன்னால செய்ய முடியும். வழங்கின ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இப்போ இந்த ட்ரைனிங்ல நீங்களும் நானும் பங்கு பெற வேண்டுமே ஆனால், அதை என்னுடைய வாழ்க்கையில் நான் அங்கீகரிக்க வேண்டுமே ஆனால், எப்படி அடையாளம் காண்பது? சில சத்தியங்கள். முதலாவது காரியம், you might be able but still you need training. நீங்கள் தகுதியானவராக இருக்கலாம், ஆனாலும் உங்களுக்கு பயிற்சி அவசியம். Hallelujah. I repeat it again. நீங்கள் தகுதியானவராக இருக்கலாம், நீங்கள் திறமையுள்ளவர்களாக இருக்கலாம், கர்த்தர் அந்த தாளந்தை உங்கள் மீது வைத்திருப்பதை நீங்கள் அறிந்திருக்கலாம், கர்த்தர் உங்களை அபிஷேகித்திருப்பதை நீங்கள் அறிந்திருக்கலாம், ஆனாலும் உங்களுக்கு பயிற்சி அவசியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பல நேரங்களில் நமக்கு தகுதி இருக்குன்னு தெரிஞ்ச உடனே நம்ம அடுத்து எதிர்பார்க்கிறது எதைத்தான்? டைரக்டா அப்பாயின்மெண்ட் தான். இந்த செலெக்ஷனுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் நடுவில் ஒரு டைம் இருக்கு, ஒரு டைம் பீரியட் இருக்கு. அது என்ன தெரியுமா? ட்ரைனிங். அது என்னது? ட்ரைனிங். இந்த போலீஸ் செலெக்ஷன்லாம் பார்த்துருப்பீங்க, நம்முடைய சபையில் கொஞ்சம் பேர் அதை ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க, ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த போலீஸ் ட்ரைனிங்லாம் நீங்கள் ரயில்வே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபோ அல்லது நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாபோ நீங்கள் போனீங்கன்னா அதுக்கு பயங்கரமாக நீங்கள் முன்னாடியே நீங்கள் உங்களை தயார்படுத்தணும். ஓடணும், ரன்னிங் இவ்வளோ நேரத்தில் முடிக்கணும், இவ்வளவு போயிட்டு வந்தவங்களும் அங்கே இருக்கிறாங்க, புல்லப்ஸ் இவ்வளோ எடுக்கணும், அதுக்கு எக்ஸாம், ரிட்டன் எக்ஸாம் என்ன செய்யுது இருக்குது. நல்லா கவனிங்க. இப்போ ஒரு வாலிப பையன், ஒரு யூத்து போய் இது எல்லாத்தையும் ட்ரை பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், போய் அந்த ஃபிசிக்கல் டெஸ்ட் வைக்கிற டைமில் போய் எல்லாத்தையும் பாஸ் பண்ணிட்டாங்க. அவங்க நியமித்த அந்த டைமுக்குள்ளே ஓடி வந்துட்டாங்க, அவங்க நியமித்த அளவுக்கு தூரத்தை ஜம்ப் பண்ணிட்டாங்க, அவங்க நியமித்த அளவுக்கு அந்த புல்லப்ஸ் எடுக்கிற காரியங்களை அதை புல்லப்ஸ் எடுத்துட்டாங்க, கயிறு ஏறிட்டாங்க, ரிட்டன் எக்ஸாம்லையும் தேவையான அளவுக்கு மார்க்ஸ் எடுத்து குவாலிஃபை ஆகிட்டாங்க. இப்போ இதெல்லாம் முடிஞ்ச உடனே அந்த நபர் போய், அந்த பையன் போய் அந்த எக்ஸாம் நடத்துகிற ஆஃபீஸர்கிட்ட போய், நான் எல்லாத்துலேயுமே குவாலிஃபை ஆகிட்டேன்ல? ஆமாப்பா குவாலிஃபை ஆகிட்டேன். நான் எல்லாத்துலேயுமே பாஸ் பண்ணிட்டேன்ல? ஆமாப்பா டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணிட்டேன், சூப்பராக பண்ணிட்டேன். சரி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுங்க அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? நல்ல போலீஸ் ஆஃபீஸராக, கொஞ்சம் சாந்தமான நல்ல போலீஸ் ஆஃபீஸர்னா நான் சொல்கிறது சாந்தமாக டீல் பண்ணக்கூடிய போலீஸ் ஆஃபீஸராக இருந்தால் என்ன சொல்லுவார்? வெயிட் பண்ணுப்பா, அவசரப்படாத, ட்ரைனிங்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் தான் கையில் என்ன தருவோம்? அப்பாயின்மெண்ட் ஆர்டரை. இல்லை கொஞ்சம் ஒரு மாதிரியான போலீஸ் ஆஃபீஸர்னா, கொஞ்சம் டென்ஷன் ஆகிற போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுவார்? ஓங்கி ஒன்று வச்சேன்னா காது மூக்கெல்லாம் பிஞ்சிடும். இப்போ தான் ஓடி முடிச்சிருக்கிற, அதுங்களும் உனக்கு என்ன வேணும்? அப்பாயின்மெண்ட் ஆர்டரு. நல்லா கவனிங்க. நான் ஓட வேண்டிய தூரத்தை அவங்க சொன்ன டைமில் ஓடுனது உண்மை, நான் தாண்ட வேண்டிய தூரத்தை அவர்கள் நியமித்த அளவில் தாண்டினது உண்மை, அவர்கள் எதிர்பார்த்த மார்க்கை நான் ரிட்டன் எக்ஸாமில் எடுத்தது உண்மை. ஆனால் இவைகள் எல்லாம் என்னை தகுதிப்படுத்தினாலும் எனக்கு பயிற்சி மிக மிக அவசியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவு வந்த உடனே, ஒரு குறிப்பிட்ட அளவு வளர்ந்த உடனே, ஒரு குறிப்பிட்ட காரியங்களில் ஆண்டவர் நமக்கு சில தெளிவுகளை கொடுத்த உடனே நாம் அடையாளப்படுத்தப்படுகிறோம். நாம் தகுதியானவர்கள், நமக்கு அந்த திறமை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், நமக்கு அந்த வாய்ப்புகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுகிறோம். அறிந்த உடனே அடுத்த ஸ்டெப் எங்க வைக்க நினைக்கிறோம்? பெரிய மேடை என்ன செய்யணும்? இருக்கணும். உடனே என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் என்னை தூக்கி வச்சு, யோசேப்புக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுக்குறாருல, தரிசனம் கொடுத்து காலையில் எந்திரிச்சு சொன்ன உடனே என்ன பண்ணியிருக்கணும்? பல நேரங்களில் யோசேப்பின் பெற்றோரை யாக்கோபு நம்ம வில்லனாவே என்ன செஞ்சிடறான்? ஒரு பிள்ளை பாவம், ஆண்டவர் தரிசனம் கொடுத்துருக்கிறாரு, அந்த தரிசனத்தை போய் தாய் தகப்பன்ட்ட சொன்னா ஒரு தாய் தகப்பை என்ன செய்யணும்? அப்படியானு பார்த்து கூப்பிட்டு வச்சு ஜெபம் பண்ணி உடனே 2 நாள் ஃபாஸ்டிங் போட்டு உடனே கர்த்தர் சொன்னது உண்மைதான், வந்து நடுவில் நில்லுன்னு சொல்லி எல்லாரும் காலேஜோடு என்ன செஞ்சிருக்கணும். ஆனால் இந்த தாய் தகப்பன் அப்படி என்ன செய்யலை. நம்ம நினைக்கிறது தாவீதின் தலையில சாமுவேல் தைல குப்பியை ஊற்றி அபிஷேகம் பண்ண உடனே அப்படியே கையை பிடிச்சி விறுவிறுன்னு கூட்டு போய் நேரம் அங்கே உட்கார வச்சிருக்கணும் சிங்காசனத்தில். ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்களேன். சாமுவேல் தாவீதை அபிஷேகம் பண்ணினதற்கும் அவர் ராஜாவாய் சிங்காசனத்தில் அமர்ந்ததற்கும் இடையே 15 வருஷம் டைம் கேப் இருக்கு. எத்தனை வருஷம்?
1 வருஷம் 2 வருஷம் இல்லை, நம்மளா இருந்தா விட்டுட்டு ஓடி இருப்போம் ஒரே ஓட்டம். 15 வருஷம் நம்மளால என்ன செய்ய முடியாது. நான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல சொன்னேன், இந்த 15 வருஷம் நான் பார்த்து கொண்டிருந்த பழைய வேலையாகி ஆடு மேய்க்கிற வேலையை நான் ஒழுங்கா பண்ணியிருந்தா கூட, நான் ஊருக்கே ஆடு வளர்த்து கொடுத்து இந்நேரம் நாம் 20-30 ஆளை போட்டு நான் ஒரு பெரிய செல்வந்தன் என்ன செஞ்சிருப்பேன், மாறி இருப்பேன். நீங்க நீ அபிஷேகம் பண்ணீங்க, நீ அங்கிருந்து கூப்பிட்டு வந்து இங்க விட்டு இப்போ ஒரு உயர்வும் இல்லாம ஒரு மேன்மையும் இல்லாம ஊரா ரோடா என்ன செய்ய வேண்டியிருக்கு, ஓட வேண்டியிருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, தாவீது நல்ல மனுஷன், தாவீது நல்ல நம்மளை போல இல்ல. அதனாலதான் தாவீது சொல்றாரு, என் கைகளை அவர் யுத்தத்திற்கு பழக்க வைக்கிறவர். ஹல்லேலூயா. இந்த 15 ஆண்டுகள் தாவீதுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஏன் எடுத்துக்கொண்டார் தெரியுமா? ஏன் அதுக்கு தேவைப்பட்டது தெரியுமா? தாவீதை கர்த்தர் அழைத்த அழைப்புல, அந்த கிங்ஷிப்ல, அந்த ராஜத்துவத்துல ஒரு சிறந்த ராஜாவாய் இருக்கும்படிக்கு கர்த்தர் தாவீதை பழக்குவித்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. God wants you to be the best. நம்மை சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அந்த வாக்கு, அந்த தேவ விருப்பம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டுமே ஆனால் நீங்கள் நானும் பயிற்சிக்கு என்ன செய்ய வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய வேலையில் நம்ம சிறந்தவங்களா இருக்கணும். டீச்சர் வேலை பார்க்குறவங்க நம்ம டீச்சர் வேலையில் சிறந்தவர்கள் என்ன செய்யணும், இருக்கணும். பிஸ்னஸ் பண்ணுறவங்க நம்ம பிஸ்னஸில் நம்ம பெஸ்ட்டாக என்ன செய்யணும், இருக்கணும். ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறவங்க நம்முடைய வேலையில் நம்ம பெஸ்ட்டாக என்ன செய்யணும், இருக்கணும். எல்லாரும் நம்மகிட்ட வந்து டவுட் கேட்கணும், எப்படி இவங்களுக்கு மட்டும் எல்லாம் தெரியுது, இதை தாண்டி எப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கிடைக்குது. இப்படி ஒவ்வொரு வேலையிலும் இருக்கிறவர்கள் உங்களை கர்த்தர் அழைத்த அழைப்பில் நீங்கள் சிறந்தவர்கள் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அதற்கு பயிற்சி மிக மிக அவசியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்த உடனே ஏறக்கூடாது. ஆண்டவர் உயர்த்துகிற வரைக்கும் அவர் காட்டுகிற வழிகளில் என்ன செய்யணும், நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம் நீங்கள் நானும் அறிந்து கொள்ள வேண்டியது, he trains not as you wish but by his will. நாம் விரும்புகிறபடி அவர் நம்மை பயிற்றுவிக்கிறது அல்ல, அவருடைய சித்தத்தின்படி நம்மை பயிற்றுவிக்கிறார். நாம் விரும்புகிறபடி நமக்கு பயிற்றுவிக்கிறவர் அல்ல, அவருடைய சித்தப்படி என்ன செய்கிறார், பயிற்றுவிக்கிறார். மோசேயை பார்க்கிறோம், எகிப்தின் ராணிகிட்ட போய் மாற்றார். இப்போ அவர் வளர 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 அவர் எல்லா சகல கலைகளையும் கற்று என்ன செய்தாராம், அறிந்தார். நல்லா கவனிங்க. இப்போ மோசே எகிப்துக்கு ராஜாவாவார்ன்ற எந்த நம்பிக்கையும் நமக்கு இல்லை, அப்படி ஒரு உத்தரவாதத்தையும் கொடுக்கல. ஆனாலும் ராணியுடைய பிள்ளையாய் மதிக்கப்படுகிறவர் என்கிற ஒரே காரணத்தினால எகிப்து தேசத்துல ராஜகுமாரர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய எல்லாத்தையும் அவருக்கு என்ன செய்யறாங்க, கற்றுக் கொடுக்குறாங்க. எப்படி எல்லாம் கற்றுக் கொடுத்துருப்பாங்க யோசிச்சு பாருங்க. எப்படி எல்லாம் கற்றுக் கொடுத்துருப்பாங்க. அவரை எழுப்புறதுக்கு ஒரு ஆளு இருந்திருப்பாங்க, அவருக்கு கத்தி சண்டை சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருந்திருப்பாங்க, மான்கொம்பு சண்டை சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருந்திருப்பாங்க, குதிரை ஓட்டுறதுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் இருந்திருப்பாங்க. இப்படி எல்லாவற்றிற்கும் ஒரு ஆளு, அவருக்கு எந்த ஆபத்தும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதை பாதுகாக்கிறதுக்காக ஒரு ப்ரொடெக்ஷன் குரூப், ஒரு பாடி கார்ட்ஸ், இப்படி பயங்கரமா இருந்திருக்கும். நல்லா கவனிங்க. தாவீத சாமுவேல் என்னவா அபிஷேகம் பண்றாரு, ராஜாவா அபிஷேகம் பண்ணுகிறார். இப்ப நம்ம தாவீதோட இடத்துல இருந்தோம்னு வச்சுங்களேன், நம்ம ட்ரைனிங்கை எப்படி கற்பனை பண்ணியிருப்போம். நான் ஆடு மேய்ச்சிக்கிட்டு மரத்துக்கடியில் படுத்து கிடந்தேன், ஆனால் இப்போ எனக்கு ட்ரைனிங்னு சொல்லி தனி ரூம் என்ன செஞ்சுருக்கிறாங்க, கொடுத்துருக்குறாங்க. அதில் மெத்த, அப்படி ஒரு மெத்த என்ன செய்யுது இருக்கு. ஃபர்ஸ்ட் சர்வீஸில் சொன்னேன், குதிரை ஓட்டிட்டு வந்தால் கால் வலிக்கிறதுக்கு, கால் அமுக்கி விடுறதுக்கு. கொடைக்கானலில் போய் கல்யாணம் முடிச்சு அடுத்த நாள் ஹார்ஸ் ரைடிங் போனேன். இத்தனை நாள் சும்மா உட்காந்துட்டு போனப்போ தெரில, அந்த குதிரை ஓட்டுறவர்கிட்ட கொஞ்சம் வேகமாக போக சொல்லி கேட்டேன். அப்புறம் பயமாயிருச்சு, இல்லைண்ணே மெதுவாகவே போங்க அப்படின்ட்டு நான். அப்போ அவர் சொன்னார், காலை முன்னாடி நீட்டி நல்லா டைட்டாக வைங்க, பாடியை லூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நீங்கள் பேலன்ஸ் பண்ணி விழுகாமல் இருப்பீங்க அப்படின்னாரு. அந்த காலை நீட்டி டைட்டாக வைக்கிறதே ஒரு 10 நிமிஷம், பாதி தான் போயிட்டு வந்தாங்க. இறங்கினதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் காலெல்லாம் என்ன செய்யுது, நடுங்குது. நம்ம கார் ஓட்டி பழகணுங்களா, சொகுசாக நினச்ச நேரம் கிளச்சு ஆக்சிலேட்டர் மிதிச்சு பழகின ஆள், அதை போய் காலை டைட்டாக வைங்க அப்படின்னா கொஞ்சம் லூஸாக வர்ற மாதிரி இருந்தால், அவர் சொல்கிறதுக்கு முன்னாடி கூட அப்படி இருந்துச்சான்னு தெரியல, சொன்னதுக்கப்புறம் கீழே விழுக போகிற மாதிரி என்ன செய்யுது தெரியுது. அவ்வளோ டைட்டாக நீட்டி ராஜாவா ட்ரைனிங் போகிறவர் இருந்தால் எப்படி இருந்திருக்கும். நான் யோசிச்சிருப்பேன், குதிரை ஓட்டி பழகிறோம், கால் வலிக்கும், ஆனால் முடிச்சு வந்ததுக்கப்புறம் யாராச்சும் ஒருத்தரை கூப்பிட்டு என்ன செய்வோம், 100க்கு அதிபதியே சொல்கிறார்ல, நான் ஒருவனை போவென்றால் வாவென்றால் 100க்கு அதிபதிக்கே இப்படி ஆளுங்க இருப்பாங்க. நான் அப்போ ராஜாவுக்கு எப்படி இருந்திருப்பான்னு யோசிச்சு பாருங்க. நீ இந்த காலமுக்கு, நீ இந்த காலமுக்கு, நீ இந்த எனக்கு இதை சொல்லிக் கொடு, நீ எனக்கு இதை சொல்லிக் கொடு. ஆனால் தாவீதுக்கு ஆண்டவர் கொடுத்த ட்ரைனிங் எப்படி தெரியுமா, பஞ்சு மெத்த இல்லை, நிம்மதியாக படுக்க கூட முடியலை.
ஓட்டம் 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 நடையாகும் ஓடி உயிருக்கு பயந்து குகைகளிலும் மலைகளிலும் போய் தங்கி அப்படி ஒரு கடுமையான ட்ரைனிங். பல நேரங்களில் நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன எதிர்பார்க்கணும் தெரியுமா? ஆண்டவரே, நான் இப்படி விரும்புகிறேன், அதனால் இப்படி நீ என்ன செய்யுங்க, ட்ரெயின் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்குது, எனக்கு இதுதான் சௌகரியமாக இருக்குது, அதனால் இந்த வழியில் என்ன செய்யுங்க, ட்ரெயின் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அதான் கவனிங்க, நீங்களும் நானும் எல்லாரையும் போல் இருக்க வேண்டுமே, ஆனால் அந்த ட்ரைனிங் கூட நமக்கு தேவையில்லை. ஆனால் உங்களையும் என்னையும் ஆண்டவர் தலை சிறந்தவர்களாய் மாற்ற வேண்டுமே, ஆனால் உங்களையும் என்னையும் ராஜாக்களுக்கு நிகராய் கர்த்தர் உயர்த்த வேண்டுமே, ஆனால் கர்த்தர் நம்மை நம்பி தந்த பொறுப்புகளில், நம்மை நம்பி தந்திருக்கிற அழைப்புகளில், நம்மை படைத்த நோக்கத்தில் நம்மை சிறந்தவர்களாய் மாற்ற வேண்டுமே, ஆனால் நாம் விரும்புகிறபடி அல்ல, அவருடைய சித்தப்படி நீங்கள் தான் என்ன செய்யணும், ட்ரெயின் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. இந்த மிலிட்ரி போலீஸ்லாம் செலக்ட் ஆகி ட்ரைனிங்க்கு சிலர் போயிடுவாங்க. ஆனால் ட்ரைனிங்கில் இருக்கிற ஹார்ட்ஷிப்ஸ், அந்த கடுமையான காரியத்தை தாக்கு பிடிக்க முடியாமல் நிறைய பேர் என்ன செஞ்சுறாங்க, வந்துட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நான் நினச்சதை விட என்ன செய்யுது கஷ்டமா. நம்ம பல நேரங்கள் அப்படி சொல்லி பின்வாங்கிறோம்ல. என்ன ஆண்டவரே, இந்த போராட்டங்கள், இந்த நெருக்கங்கள், இந்த பாடுகள், இந்த சவால்கள் நான் நினச்சதை பார்க்கல எப்படி இருக்கு, கஷ்டமா இருக்கு ஆண்டவரே, நான் எதிர்பார்த்ததை போல இது இல்லை. அல்லது என்னுடைய லிஸ்ட்டுக்குள்ள நான் ஒரு ஐடியாஸ் வச்சிருந்தேன், நான் ஒரு குறிப்பிட்ட லிமிட்டேஷன் வச்சிருந்தேன், என்னால் இது முடியும், என்னால் இது முடியும், எனக்கு இதெல்லாம் சௌகரியமாக இருக்கும், என்னால் இதை மட்டும்தான் செய்ய முடியும் என்று சொல்லி நான் ஒரு லிமிட்டேஷன் வச்சிருந்தேன். அதை தாண்டி என்ன செய்யறீங்க, கூட்டிட்டு போறீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தருக்காக பெரிய காரியங்களை சாதிக்க வேண்டுமே, ஆனால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை செய்ய வேண்டுமே, ஆனால் சில நேரங்களில் அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் என்ன செய்யணும், வரணும். கர்த்தர் உங்கள் கையை பிடிச்சி வெளியில் இழுக்கிறப்ப தைரியமாக என்ன செய்யணும், போகணும். போனால் தான் நீங்களும் தானே ராஜாவாக முடியும். எத்தனை பேர் போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்ம பல நேரங்களில் கோச்சை பிடிச்சி நம்ம இழுக்கிறோம், அவர் நம்மளை இழுக்கிறத விட்டுட்டு நம்ம அவர் என்ன செய்கிறோம், அந்த பக்கம் போவேணா கோச், நீங்கள் எங்கிட்டு வாங்க, நம்ம இந்த பக்கம் என்ன செய்வோம். அவர் சொல்றாரு காலையில் 5 மணிக்கு எந்திரி அப்படின்னா, இல்லை கோச் 5 மணியில் ரொம்ப ஏர்லியர், உங்களுக்கு உடம்பு கெட்டு போகும், நம்ம 7 மணிக்கு என்ன செய்வோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ விரும்புகிறபடி அல்ல, என் சித்தப்படி நான் உன்னை என்ன செய்வேன், அப்படி பழக்கு வச்சா தான். தாவீது சொல்றாருல, வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்துக்கு பக்கு. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இன்னொரு காரியம், டேவிட் வாஸ் நாட் ஜஸ்ட் ட்ரெயின்ட் பிசிக்கலி பட் ஆல்சோ மென்டலி. தாவீதை கர்த்தர் மாம்ச பிரகாரமாய் சரீர பிரகாரமான பலத்திற்காக மாத்திரம் அல்ல, ஒரு ஸ்பிரிச்சுவலா மெச்சூர், ஆவிக்குரிய முதிர்ச்சி, தன்னுடைய மனநிலையிலும் ஒரு முதிர்ச்சியை, ஒரு பழக்கத்தை ஆண்டவர் தாவீதுக்கு என்ன செய்தார், ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. பாருங்க, தாவீது ஒரு நாள் இப்படி சவுலுக்கு பயந்து ஓடுறப்ப சீமேயுன்னு ஒரு கேரக்டர் வருது. என்ன கேரக்டர்? சீமேயு. அந்த கேரக்டர் என்ன பண்ணுச்சு தெரியுமா? தாவீதை பார்த்து, தாவீதே நீர் பராக்கிரமசாலி, கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார், நீ பெரிய காரியங்களை செய்வாய் அப்படின்னு சொல்லிச்சா? வண்டியா கழுவி என்ன செஞ்சாரு, ஊத்துனாரு. மண்ணை அள்ளி என்ன செய்யறாரு, ஊரே அமைதியா இருக்கு, ஊரே என்ன செய்யுது. ஆனா இவர் ஒருத்தர் வந்து என்ன செய்யறாரு, கத்துறாரு. ஒருத்தர் வந்து அபாண்டமா தாவீது குறித்து பேசுகிறார். தாவீதுக்கு மேல இருக்கிற அழைப்பை பத்தி, தாவீது மேல இருக்கிற அபிஷேகத்தை பத்தி, தாவீது கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்கிற உண்மைகள் ஒரு பக்கம் இருந்தாலும், அபாண்டமாய் சில நாவுகள் என்ன செய்யுது, பேசிக்கிட்டே இருக்கு. அபாண்டமாய் சில நாவுகள் நமக்கு விரோதமா என்ன செய்து கொண்டிருக்கிறது, எழும்பிக் கொண்டிருக்கிறது. இப்ப தாவீதுக்கு ஆண்டவர் கொடுத்த ட்ரைனிங்ல ஒரு பார்ட் என்ன தெரியுமா, எல்லா நேரத்திலையும் நீ கத்தி எடுத்து சண்டை போடக்கூடாது. சில நேரத்தில் புத்தியை வச்சோம். தாவீதோடு கூட பராக்கிரமசாலிகள் இருந்தார்கள், வசனத்தில் போட்டிருக்கு. யார் இருந்தாங்களா? பராக்கிரமசாலிகள். அவர்கள் எப்படிப்பட்ட பராக்கிரமசாலிகள் தெரியுமா? தாவீதுக்காக தங்கள் உயிரையும் துச்சமாய் மதித்து போய் தண்ணி கொண்டு வர்றவங்க. வசனம் சொல்லுது, அப்படி போய் அவங்க தண்ணி கொண்டு வந்தப்ப தாவீது பார்த்து இமோஷனல் ஆகி சொல்றாரு, இப்படி நான் எனக்காக இப்படி ஜீவனையும் மதிக்காம போயிட்டு வந்திருக்கிறாங்க, இது தண்ணி இல்லை, அவர்களுடைய ரத்தத்திற்கு சமம் என்று சொல்லி அதை தரையில் என்ன செய்தாரா. அப்ப தாவீதுக்காக அவர்கள் எவ்வளவு வைராக்கியமா இருந்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. தாவீதுக்காக எவ்வளவு வைராக்கியம். they were physically very strong. அவர்களில் ஒருவனே ஆயிரக்கணக்கான பேரை கொல்ற அளவுக்கு எப்படி இருந்தாங்களா, ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அவ்வளவு வைராக்கியம் பிடித்தவர்கள். ஒரு பராக்கிரமசாலியை குறித்த வசனம் சொல்லுகிறது, பட்டயம் தன் கையிலே ஒட்டி கொள்ளுகிற அளவிற்கு பிடிச்சு ஆயிரக்கணக்கானவர்கள் என்ன செய்தாங்களா யுத்தத்துல. இப்ப அவங்க எல்லாம் தாவீதுக்கு பின்னாடி இருக்கிறாங்க. இப்ப சீமை என்ன பண்றாரு, மண் அள்ளி, தாவீது ஒன்றும் செய்ய வேணாம், அப்படி திரும்பி பார்த்து கண்ணை காமிச்சிருந்தாலே
தூத்துன மண்ணும் சீமையும் பீஸ் பீஸா சேர்ந்து கீழே என்ன செஞ்சிருக்கணும். ஆனா தாவீதை பழக்குவித்தது கர்த்தர். தாவீதை பழக்குவித்தது கர்த்தர். தாவீதுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்த பாடம் இல்ல, இந்த இடத்துல நீ அமைதியா கடந்து போயிடு, இந்த இடத்துல நீ அமைதியா. இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு பல நேரங்களில் பிசிக்கலா போராட்டங்கள் வருகிறது இல்லை, ஆனா நிறைய போராட்டங்கள் இங்க வருது. we lose our temper. நிறைய நேரங்களில் நம்முடைய உணர்வுகளை, நம்முடைய உணர்ச்சிகளை, நம்முடைய சவால்களுக்கு, நம்முடைய போராட்டங்களுக்கு நம்ம இரையாக்கி விடுகிறோம், ஈஸியாக விட்டு கொடுத்துறோம். பொறுமையா இருக்க வேண்டிய இடங்களில் பொறுமையா இருக்க முடியல, தைரியமா இருக்க வேண்டிய இடத்துல தைரியமா இருக்க முடியல, பேச வேண்டிய இடத்துல பேச வேண்டியவைகளை நிதானிக்க முடியவில்லை. தாவீதை பழக்குவித்த தேவன் இந்த காலை வேளையில சொல்லுகிறார், உங்களையும் தாவீதை போல தலை சிறந்த மனிதனாய் இருக்கும்படிக்கு பழக்குவிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம் get educated and not exhausted. துவண்டு போகாமல் தொடர்ந்து கற்றுக்கொள்ளணுமா. தொடர்ந்து என்ன செய்யணுமா? இந்த ட்ரைனிங் ஈஸி இல்லை. மிலிட்ரி ட்ரைனிங்கே கஷ்டமாக இருக்கும்னா அப்போ நமக்கு வாழ்க்கை ட்ரைனிங் ஈஸியாகவா இருக்கும்? கஷ்டமாக தான் இருக்கும். இந்த கஷ்டம், இந்த கடினம் சில நேரங்களில் ஒரு அயற்சியை, ஒரு சோர்வை நமக்கு ஏற்படுத்திடுது. இங்கிலீஷில் பீயிங் எக்ஸாஸ்டட் அப்படின்னுவாங்க. அதாவது இருக்கிற சத்தெல்லாம் வெளியில் போய் ஒன்றுமே முடியலடா சாமி ஆளை விடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு. பல நேரங்களில் அப்படி ஒரு சோர்வும் அப்படி ஒரு அயற்சியும் நமக்கு ஏற்பட்டு விடுகிறது. தாவீதுக்கு அப்படி ஒரு நிலை வந்துச்சா இல்லையான்னு கேட்டால் தாவீதுக்கு என்ன செஞ்சிருக்கோம்? ஏன்னா அவரும் நம்மை போல பாடுள்ள மனுஷன். நம்மளை மாதிரி கை இருந்துச்சு, நம்மளை மாதிரி மூளை இருந்துச்சு, நம்மளை மாதிரி அவருக்கும் டென்ஷன் ஆயிருக்கும், நம்மளை மாதிரி அவருக்கும் ஹர்ட் ஆயிருப்பார், அவரும் காயப்பட்டிருப்பார், நம்மளை போல அவரும் வேதனைப்பட்டிருப்பார், நம்மை போன்ற மனிதர் அவர். அப்படிப்பட்ட நேரங்களில் எல்லாம் ஆனால் தாவீது துவண்டு போகாமல் 43வது சங்கீதத்தின் 5வது வசனம் சொல்கிறது. தாவீது என்ன பண்றாரு தெரியுமா? என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். காரணம், அவரோட ட்ரெயினர் மேல அவருக்கு அப்படி ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஹல்லேலூயா. அவர் தன்னுடைய ஆத்மாவை பார்த்து பேசுகிறார், அடிக்கடி பேசுகிறத ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். தாவீதுகிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நம்ம கடைபிடிக்க வேண்டிய காரியம், டாக்கிங் டு அவர் சோல்ஸ். நம்முடைய ஆத்மாக்களை பார்த்து நம்மளே என்ன செய்யணும்? நம்ம சொல்றோம்ல, என் ஆத்மாவே கர்த்தரை, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை. சில கண்கள் தெரியுது, என்ன அதுக்குள்ள முடிஞ்சிருச்சு, என்ன டைம் இருக்கே அப்படின்னு. ஹல்லேலூயா, செய்தி ஓடிக்கிட்டு இருக்கு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாம. இதெல்லாம் யாரை பார்த்து சொல்றாரு? பக்கத்தில் இருக்கிற பராக்கிரமசாலிகளை பார்த்தா, தன்னோடு கூட இருக்கிற ஜனங்களை பார்த்தா, தனக்கு தானே அவர் சொல்லிக்கிறார், என் ஆத்மாவே நீ கலங்காத, என் ஆத்மாவே நீ ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே நீ சோர்ந்து போகாத, என் ஆத்மாவே இன்னும் நீ கர்த்தரை துதி, என் ஆத்மாவே இன்னும் நீ தேவனை நம்பு, என் ஆத்மாவே இன்னும் நம்பிக்கையோடு கர்த்தர் நமக்காக யுத்தம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, இந்த பழக்கத்தை கர்த்தர் நமக்காக ஏற்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சோர்வு நமக்கு வரும், இந்த சோர்வு நமக்கு வரும். சில பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது, சில நெருக்கங்களை பார்க்கும் பொழுது, சில போராட்டங்களை பார்க்கும் பொழுது, சில தடைகளை பார்க்கும் பொழுது, இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்துட்டோமே, இப்ப கானானுக்குள்ள போயிடலான்னு பார்த்தா இப்போ ஒரு எரிகோ குறுக்கு என்ன செய்யுது? என் ஆண்டவரே, செங்கடலை கடந்தாச்சு, பசியை பார்த்தாச்சு, தாகத்தை பார்த்தாச்சு, வியாதியை பார்த்தாச்சு, இப்ப மறுபடியும் வந்து பார்த்தா இன்னொரு எரிகோ என்ன செய்யுது? ஆண்டவர் சொல்லுகிறார், தோண்டு போகாத, தொடர்ந்து கற்றுக்கொள். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் God is teaching you something. அந்த உணர்வு எனக்கு இருக்கணும். என் வாழ்க்கையில் நான் எதிர்கொள்ளுகிற ஒவ்வொரு போராட்டத்திலும் ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை எனக்கு என்ன செய்கிறார்? கற்றுக் கொடுக்கிறார். நம்ம ஜெபம் அப்படி இருக்கணும். மேபி யுவர் யங்ஸ்டர்ஸ் ஆர் எல்டர்ஸ், நீங்கள் சின்ன பிள்ளைங்களா, வாலிபர்களாக இருக்கலாம், அல்லது பெரியவர்களாக இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிற ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் காரணம் இல்லாமல் எதையும் அனுமதிக்கிறது. என் ஜெபம் என்னவா இருக்கணும் தெரியுமா? ஆண்டவரே, இதிலிருந்து நான் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரோ அதை கற்றுக்கொள்ளும்படிக்கு என் கண்களை திறந்தார். ட்ரைனிங் ஞாபகம் வரணும். நான் எதில் இருக்கிறேன்? ட்ரைனிங்ல இருக்கிறேன். ஐம் ஸ்டில் இன் த ட்ரைனிங். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சரி, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு இந்த சத்தியங்களை அறிந்து கொண்டு இந்த ட்ரைனிங்க்கு நீங்கள் உடன்படுவீர்களே, ஆனால் அதனுடைய விளைவு என்ன இருக்கும்? அதனுடைய ஆஃப்டர்மேத் எப்படி இருக்க போகிறது நம்முடைய வாழ்க்கையில? 3 காரியங்கள். முதலாவது காரியம், if you are trained by this best trainer, statistics of the opponents are just numbers. எதிரிகளுடைய புள்ளி விவரங்கள் அல்லது நம்மை எதிர்க்கிறவர்களுடைய தகுதிகள் எல்லாம்
நமக்கு முன்பதாக ஒன்றுமில்லாமல் போகும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 6-7 வசனங்களில் வசனம் இப்படி சொல்கிறது. தாவீது எருசலேமை பிடிக்கும்படியாய் போகிறார். எதை பிடிக்க போகிறாரு? இதுவரைக்கும் எப்ரோன்ல இருந்து இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார். இப்ப போய் எருசலேமை பிடித்து எருசலேமை தலைநகராய் கொண்டு அங்கிருந்து ஆட்சி செய்ய வேண்டும் என்று சொல்லி போகிறார். அதை பிடிக்கிறதுக்கு சீயோன் கோட்டையை தகர்க்க வேண்டும். இப்போ அந்த எபூசியர் என்கிற ஒரு ஜனக்கூட்டம் அந்த சீயோன் கோட்டைக்குள்ள எருசலேமுக்குள்ள இருந்துகிட்டு சொல்றாங்க, இதிலே பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை, குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்றார்கள். அவங்களுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுது? அவங்களுடைய புள்ளி விவரம் என்ன சொல்லுது? தாவீதினுடைய படைபலத்தை பார்த்து அல்லது தங்களுடைய சாமர்த்தியத்தை பார்த்து, தாங்கள் கட்டி வைத்திருக்கிற அந்த கோட்டையை பார்த்து, தாங்கள் கட்டி வைத்திருக்கிற அந்த கோட்டையின் மகிமையை பார்த்து, தாவீதை எருசலேமுக்கு உள்ளே வரவிடாமல் தடுக்க போகிற அந்த யுத்த வீரர்களை பார்த்து, இதெல்லாத்தையும் பேசி அந்த புள்ளி விவரமெல்லாம் சேர்ந்து ஒரு வார்த்தையா வெளியே வருது. தாவீதினால் இந்த கோட்டையை பிடிக்க முடியாது. குருடரும் சப்பானிகள் கூட தாவீது என்ன செய்வாங்க? தாவீதே, உனக்கு நாங்க சண்டை போட வேண்டியதில்லை. யார் சண்டை போடுவா? குருடரும். ஆனா அடுத்த வசனம் சொல்லுது, ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு விரோதமாய் எழும்புகிற போராட்டங்களுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், புள்ளி விவரங்கள் என்னவாக இருந்தாலும் சரி, என்னை யுத்தத்துக்கு பழக்குவிக்கிற தேவன் என்னோடு இருக்கிறபடியால், என் கைகளை அவர் யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறபடியால் அவைகளை மேற்கொள்ள என்னால முடியும். உங்கள் தேவைகள் கர்த்தருக்கு தெரியும். நம்ம சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நம்மளே போடுறோம். ஆண்டவரே, இவ்வளவு கடன் இருக்கு, ஆண்டவரே இந்த கடனை இவ்வளவு சேர்த்தாலும் இத்தனை நாட்கள்ல என்னால் அடைக்க முடியாது, ஆண்டவரே ஆண்டவரே இந்த பிரச்சனை இப்படி இருக்கு, ஆண்டவரே ஆண்டவரே இந்த போராட்டம் இப்படி இருக்கு, ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் தூக்கி எங்க போட்டுரு? குப்பையில. வசனம் சொல்லுகிறது, ஒருவன் 1000 பேரையும் 2 10,000 பேரையும் துரத்துவார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் போடுற கணக்குக்கு முன்னால உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளும் சவால்களும் போடுகிற கணக்கு 0. ஹல்லேலூயா. அவர் நம்ம கூட இருக்கிறார். we have the best trainer, we have the best trainer. சில காரியங்களுக்காக நீங்கள் முயற்சி செய்து கொண்டு இருக்கலாம், சில காரியங்களுக்காக நீங்கள் திட்டம் பண்ணி இருக்கலாம். ஆனால் அவைகளை திட்டம் பண்ணும் பொழுது சில காரியங்கள் வந்து நிற்கிது. இல்லையே, இது இப்படி இருக்கே, இது நம்மளால் முடியுமா? இது இப்படி இருக்கே, நம்மளால் சாதிக்க முடியுமா? இதை நம்மளால் டேக்கிள் பண்ண முடியுமா? இதை நம்மளால் சமாளிக்க முடியுமா? ஆபிரகாம் லோத்துவை பிடித்து கொண்டவர்கள் கூட போய் சண்டை போட போறாரு. இவர் ஒரு சாதாரண மனுஷன், அவர்கிட்ட இருக்கிற வேலைக்காரங்க 100 கணக்கில் இருக்கிறாங்க. அவங்கள கூட்டிட்டு சண்டை போட போனா யாரு கூட சண்டை போட போறா தெரியுமா? 4 தேசங்களின் ராஜாக்களும் அவர்களுடைய இராணுவங்களும். எப்படி? 4 தேசங்களின் ராஜாக்களும் அவர்களுடைய இராணுவங்களும். அவங்க கூட போய் யார் சண்டை போடுறா? ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம அந்த இடத்துல இருந்து என்ன பண்ணியிருப்போம்? நீங்க டைரக்டா போய் சண்டை போடாதீங்க. முதல்ல அந்த 4 பேர்த்துல இருக்க 2 பேரை நீங்க போய் என்ன செய்யுங்க? பேசி உங்க பக்கம் திருப்புங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்? அப்பதான் 2 = 2 ஈக்குவலா சண்டை இருக்கும். ஈக்குவலா என்ன செய்ய முடியும்? ஆபிரகாமுக்கு தெரியும், 4 ராஜா இல்ல 400 ராஜா இருந்தாலும் என்னை யுத்தத்துக்கு பழக்க வைக்கிற தேவன் என்னோடு இருக்கிறதுனால நான் அவைகளை ஜெயிக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், weapons does not matter. ஆயுதங்கள் தேவனுடைய பார்வையில் அற்பமானவை. ஹல்லேலூயா. கோலியாத்தை குறித்து பார்க்கிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் கோலியாத்தினுடைய ஆயுதத்தை பற்றி அவ்வளவு அழகாக வர்ணனை செய்கிறாங்க. அவருடைய தலைச்சீர், அவருடைய ஹெல்மெட் அப்படி இருந்துச்சு, அவருடைய மார்க்கவஸ் அப்படி இருந்துச்சு, அவருடைய ஈட்டி அப்படி இருந்துச்சு. அந்த ஈட்டியை பிடிக்கிற அந்த அந்த டயமீட்டர்னு சொல்லுவாங்கல்ல, ஈட்டினுடைய அந்த பிடிமானம், அது வந்து இவ்வளவு உருளையாக இருந்துச்சு, அவ்வளவு பயங்கரமாக இருந்துச்சுன்னு சொல்லி அவ்வளவு பயங்கரமான டிஸ்கிரிப்ஷன். இப்போ இதெல்லாம் பார்க்குறப்ப நம்ம கொடைக்கானலுக்கு போனப்போ மலைகளையும் மரங்களையும் பார்த்து, சே ஆண்டவர் எவ்வளோ அழகாக படைச்சிருக்கிறார் அப்படின்ற மாதிரியான வர்ணனைகள் இல்லை. இந்த வர்ணனைகள் நமக்கு எப்படிப்பட்ட உணர்வை கொடுக்குது? இன்னைக்கு தாவீதுக்கு என்ன ஆக போகுதோ. இப்போ இஸ்ரவேலில் இருந்த மற்ற போர் வீரர்கள்லாம் என்ன செஞ்சுருப்பாங்க? மலையின் இந்த பக்கத்தில் இருந்தவங்கலாம் அந்த ஈட்டி பிடிச்சிருக்கிற ஸ்டைலை பாரு, அந்த ஈட்டியோட வெயிட்டை பாரு. அந்த வெயிட்டில் காவாசி கூட என்ன செய்ய மாட்டான். ஒரு கம்பேரிசன் ஓடுதுல அந்த ஆயுதங்கள். எதிரி முன்னெடுக்கிற, எதிரி தனக்கு பலம் என்று கருதுகிற ஆயுதங்கள். ஆண்டவர் சொல்லுகிறாரு, அது எவ்வளவு பெரிய வெப்பனா இருக்கலாம். வசனம் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அது வர்ணனைக்கு பயங்கரமா இருக்கலாம், அது பார்வைக்கு பயங்கரமானதா இருக்கலாம்,
அதை பார்க்கும் பொழுது ஒருவேளை பயத்தை வருவிக்க கூடியதா இருக்கலாம். ஆனால் என் கைகளை யுத்தத்திற்கு பழக்க வைக்கிற தேவன் என்னோடு இருக்கிறபடியினால் அவைகளில் ஒன்றும் வாய்க்காதே போகும். அல்லேலூயா. சிம்சோனை கர்த்தர் பயன்படுத்துறார். கழுதையின் பச்சை தாடை எலும்பு அவர் பார்க்கிறாரு, கைக்கு அதுதான் என்ன செய்யுது, சிக்குது. எடுத்து சாத்து என்ன செய்யறாரு, சாத்துறாரு. இப்ப கழுதையின் பச்சை தாடமை இழுத்து தாடை எலும்பை எடுத்து வெறுங்கையில சண்டை போட வந்தவங்க கூட அவர் சண்டை போட்டாரு. அவங்க எப்படி வராங்க, யுத்தத்துக்கு ஆயத்தமா வராங்க. அவங்க கைகளில யுத்தத்திற்கு தேவையான ஆயுதங்கள் இருக்கு. இப்ப இவர்கிட்ட என்னதான் இருக்கு, பச்சை தாடை எலும்பு. நல்லா கவனிங்க, இந்த ஆயுதத்துக்கு அந்த ஆயுதத்துக்கு செட்டே. ஆனா இதை வச்சு கர்த்தர் அன்றைக்கு பராக்கிரமத்தை செய்தார். அல்லேலூயா. மொர்தெகாய்க்கு விரோதமா எழும்பின ஆமானுடைய வெப்பன் என்னவா இருந்துச்சு தெரியுமா? இஸ் பொலிட்டிக்கல் அத்தாரிட்டி. அரசியல் அதிகாரம் மொர்தெகாய்க்கு விரோதமான ஆயுதமாய் ஆமானால் தந்திரமாய் செயல்படுத்தப்பட்டது. ராஜாவோடு டைரக்டா பேசுகிற ஒரு மனுஷன், ராஜா ஒரு ஆலோசனை கேட்கணும்னா ராஜாவால் அழைப்பிக்கப்பட்ட ஆலோசனை கேட்கிற மனுஷன். ஆமானை பார்த்தா அந்த அரசவையில் இருக்கிற அல்ல அரண்மனையில் இருக்கிற எல்லாரும் எந்திரிச்சு வணங்குகிற அளவிற்கு கனத்திற்குரிய ஒரு உயர்ந்த பதவியில் ஒரு மனுஷன் என்ன செய்தார், இருந்தார். மொர்தெகாய்க்கு என்ன இருந்துச்சு, மொர்தெகாய்க்கு என்ன இருந்துச்சு, முற்றத்தில் உட்காருகிற மனுஷன். மொர்தெகாய் யாரு, அதான் கவனிங்க. ஆமானுடைய அரசியல் அதிகாரம் அவரை நேரடியாய் ராஜாவின் இடத்துல பேசுகிற அளவுக்கு அழைத்து சேர்ந்தது. மொர்தெகாயினுடைய அதிகாரம் முற்றத்தில் என்ன செய்ய வைத்தது. அந்த ஆயுதம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் ஆண்டவரால அதை மேற்கொள்ள முடியும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு விரோதமாய் அப்படிப்பட்ட ஆயுதங்கள் எழும்பி இருக்குமே ஆனால், நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையோ, உங்கள் உறவுகளுக்கு மத்தியிலேயோ, அல்லது உங்களுடைய நண்பர்களுக்கு மத்தியிலேயோ, உங்கள் ஊர்களிலேயோ உங்களுக்கு விரோதமாய் அப்படி செயல்படுகிறவர்கள் இருப்பார்களே ஆனால், நீங்கள் பயந்து விடாதீங்க, நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. உங்களை யுத்தத்துக்கு பழக்க வைக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் நிச்சயமா என் வாழ்க்கையில செய்வார்னு? எத்தனை பேர் போராடுவதற்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? இன்றைக்கு இந்த ஆராதனை முடிஞ்சு போறப்ப யுத்தத்திற்கு தயாரா என்ன செய்யணும், போகணும். எப்படி போகணும்? கோலியாத்துக்கு பயந்து ஒதுங்கி நின்னது ஒரு கூட்டம், தைரியமா களத்துல இறங்கி கர்த்தர் என் கூட இருக்கிறார் நான் யுத்தம் பண்ணுவேன்னு உள்ள போனது ஒரு கூட்டம். ஒரு கூட்டம் அல்ல, ஒரே ஆள். இப்ப நீங்க யாரா இருக்க போறீங்க? அங்க ஒரு ஆள் தானே பாஸ்டா போனாரு, அதே மாதிரி நீங்கள் போங்க பாஸ்டா, நாங்க மேலேயே என்ன செஞ்சுக்கிறோம் அப்படி இருக்கிறீங்களா? இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாவீதுகளாய் பார்க்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நீங்கள் தாவீதுகளாய் புறப்பட்டு போங்கள். உங்கள் கைகளை யுத்தத்துக்கு பழக்க வைக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். நிச்சயம் உங்கள் காரியம் ஜெயமாய் முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.